தமிழக அரசுக்கும் சென்னை ரேஸ் கிளப் நிர்வாகத்துக்கும் இடையே பேச்சுவார்த்தை என தகவல் கிடைத்திருக்கிறது. குத்தகை ரத்து விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் இந்த தகவல்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மதியழகன், வழக்கு தொடர்பான கூடுதல் விவரம் என்ன? வாடகை பாக்கி 730 கோடி ரூபாயை செலுத்த என்பதால் சென்னை நீதிமன்ற உத்தரவின் சென்னை ரேஸ் கிளப் தமிழக அரசு நடவடிக்கை எதிராக கிளப் நிர்வாகம் சார்பில் உயர்நீதிமன்றத்தையும் அணுகப்பட்டது. அப்பொழுது குத்தகை ரத்து குறித்து கிளப் நிர்வாகத்துக்கு நோட்டீஸ் அனுப்பி பின் நிலத்தை சுவாதீனம் எடுப்பது குறித்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு உறுதி அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நீதிமன்றத்தில் அளித்த உத்தரவாதத்துக்கு மாறாக குத்தகை ரத்து செய்யப்பட்டதாக கூறி ரேஸ் கிளப் நிர்வாகம் சார்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ். சுந்தர் மற்றும் கே. ராஜசேகர் அமர்வில் விசாரணைக்கு வந்தபொழுது அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே. ரவீந்திரன் நிலம் குத்தகை ரத்து விவகாரத்தில் தமிழக அரசுக்கும் ரேஸ் கிளப் நிர்வாகத்துக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடந்து வருவதால் இந்த அவமதிப்பு வழக்கின் விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் ரேஸ் கிளப் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் விசாரணையை 3 வாரங்களுக்கு ஒத்திவைத்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் ரேஸ் கிளப் நிர்வாகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக தகவல் அளிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதியழகன்.